கைஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு ஷூ ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரின்ட்டு அப்புறம் நண்பர்கள் சர்க்கிளில் கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, இது மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு வேர்ஹவுஸில் சேல் போயிட்டுருக்கு. அதாவது வேர்ல்டு பிராண்ட் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாப்புல. சரின்னுட்டு தான் நான் அங்கே கிளம்பிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டரு. எனக்கு ஒரு 25 நிமிஷம் காட்டுது. பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்னு இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, போயிட்டே பேசுவோம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம போகிற இடம் வரைக்கும் பெட்ரோல் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ கரெக்டாக மணி 2:30, ஒரு நல்ல ஒரு மதியான நேரம். ஆனால் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஸ்கூல் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஏன்னா இங்கே ஸ்கூல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில ஸ்கூல்லாம் 3 o'clock பண்ணுவாங்க, சில ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 3:30க்கு பண்ணுவாங்க. அந்த டைமிங்கில் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பஸ் வரும், அதனால் டிராஃபிக் நிறையா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பிக்கப் வருவாங்களா, அந்த டைமில் நிறைய டிராஃபிக் இருக்கும். ஆனால் இப்போ டிராஃபிக் இல்லை, ஃப்ரீயாக தான் கிடக்கு, நிறைய போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இந்த ரோட்லேயே ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஏன்னா இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டியிலேருந்து அவுட்டருக்கு போகிற ஒரு மெயின் ரோடுன்னு வச்சிங்களேன். இதில் சிக்னல் இருக்காது, நேராக சரசரன்னு அழுத்திட்டு போயிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரோடாக இருந்துச்சு. இப்படியே நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் ஏர்போர்ட் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ ஏர்போர்ட் தான் மாற்றிட்டாங்க. இப்போ இது கான்ஃபிடென்டல் ஏர்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் ஏர்போர்ட் மாதிரி அது மாதிரி வச்சுருக்காங்க ஏதோ சம்திங். ஆனால் பொதுமக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஏர்போர்ட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த அபுதாபியில். ரொம்ப காலமாக இருந்துச்சு கைஸ். நான் எப்போ அபுதாபி வந்தேனோ அப்போருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் தான் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு போன வருஷம்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொல்லணும்னா போன வருஷம் மாற்றிருக்காங்க. அதனால் இது நல்லா பெருசாக தாங்க இருக்குது, செம பெரிய ஏர்போர்ட் தான். பார்க்கிங் எல்லாத்துக்குமே நல்ல வசதியாக இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 120 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் இந்த ரோட்டில் போகலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக கேமரா உங்களுக்கு அடிச்சிடும், அப்புறம் ஃபைன் தான். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபைன் வேறு வந்துச்சு, சீட் பெல்ட் போடலன்னு. சீட் பெல்ட் போடாமல் இங்கே யாருமே வண்டி ஓட்ட மாட்டாங்க, மோஸ்ட்லி வண்டி ஓட்ட மாட்டாங்க. அப்படி இருந்தும் சீட் பெல்ட் போடலன்னு ஒரு ஃபைன் ஒன்று வந்திருக்கு. அதை வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். செய்யாத தப்புக்கு நான் ஃபைன் கட்டிட்டேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி 4 பிளாக் பாயிண்ட்டும் கட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் தரேன், பாருங்கள். டிராஃபிக் இல்லாததுனால ஒன்றும் பெருசாக அப்படியே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கோம். ஒன்றும் இடைஞ்சலுக்கு ஒன்றும் வேலை இல்லை. கண்ணாப்புண்ணான்னு இங்கேயும் போகிறவங்களாம் இல்லை. 4 to 5 பார்த்தீங்கன்னா நல்ல டிராஃபிக்காகவே இருக்கும். ஏன்னா அந்த டைமில் டியூட்டி முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போகிற டைமிங்கு. அந்த டைம்லேயும் நல்லா டிராஃபிக் இருக்கும். இப்போ ஓகே தான், இப்போ அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை. ஒரு ஸ்கூல் வேன் கூட போகுது, ஏதோ ஸ்கூலில் விட்டுட்டாங்களா இல்லை பிக்கப் பண்ண போகுதான்னு தெரியல பசங்களை. ஏன்னா ஸ்கூல் விடுற டைமில் தான் கொஞ்சம் அப்படியே ரஷ்ஷாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீபாக் ஷூ வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபரில் வாங்கினது தான். கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஷூ தான். பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வாக்கிங் போகும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மற்ற நேரங்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மற்ற நேரங்களில் வண்டி ஓட்டும் போது எல்லாமே நான் ஸ்லீப்பர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்படியே அடியில் இருக்கிறது மட்டும் தானாக கழட்டிக்கிச்சு. அப்படியே மேலே உள்ளதும் கீழே உள்ள அந்த பாட்டம் உள்ள ரெண்டுமே தானாக கழட்டிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெவிக்விக் வாங்கி ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டு அதே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது திரும்பவும் இப்போ அதே மாதிரி கழட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது இல்லாமல் அது ரொம்ப தேஞ்சு போச்சு, பழைய ஷூ வேறு. சரி இந்த நடம் மாற்றிடும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ தேடிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு கடை கிடச்சிது. பார்ப்போம், போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு, வாங்குறோமா வாங்கலையா எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள், இந்த ஏரியாவை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மோசமான ஏரியா இதுதான். என்ன சொல்கிறது, எல்லா டேஞ்சரஸ் ஃபெலோவும் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. கண்ணா புண்ணான்னு வண்டி ஓட்டுறாலாம் நிறையா பேர் இருக்காங்க. பட் நல்லா வண்டி ஓட்டுறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அதனால் இது ஒரு டேஞ்சரஸான பிளேஸ்.
நம்ம தான் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நிறைய ரவுண்டா போர்டு இருக்குது, அதனாலயே என்னன்னு தெரியல, அது மாதிரி டேஞ்சரஸ் பிளேஸில் இதுவும் ஒன்று. பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக நம்ம இன்னும் ஒரு 8 நிமிஷத்தில் போயிடுவோம். ஒரு 6 கிலோமீட்டர் தான். இந்த ஏரியாவில் ரைட் சைடில் இருக்கிற இந்த எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஆயில் ஃபீல்டு சம்மந்தமான கம்பெனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போட்டெல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன போட்டு, அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி கம்பெனி தான் இது எல்லாமே. ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது. நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த சைடு தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது நான் ஏன் வேலைக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு உள்ளெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் இதில் எப்போவுமே டிராஃபிக்கே இருக்காது, ஃப்ரீயாக கிடக்கும். இப்போ எத்தனை வண்டி போகுது பாருங்கள் ஃப்ரண்டில், அவ்வளோதான். இதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் பெரிய ஸ்டீல் கம்பெனி ஒன்று இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அபுதாபிலே இருக்கிறதுலே பெருசு. அது மட்டும் இல்லை, அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷாப் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் காட்டுது, எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். வேர்ல்டு பிராண்ட் அந்த கடைக்கு வந்தாச்சு. பார்ப்போம். உள்ளே போய் இன்றைக்கி நமக்கு ஏதாவது செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஷூஸ் வாங்கிட்டு போய்டுவோம். இல்லைன்னா அப்புறம் பார்க்க வேண்டியதான். உள்ளே பார்க்கிங் அலோடு இல்லையோ? அதான். ஆஹா, இப்படி சொதப்பிட்டாங்க. ஓகே, வெளியிலேயே பார்க்கிங் பண்ணிட்டு தான் போகணும். பிறகு செக்யூரிட்டி அம்மா வராங்க, அவங்கள்ட்ட கேட்கும். Inside parking, no problem, no? Yeah, no problem. Yeah, thank you so much. கைஸ், இவங்களை பார்த்து நான் செக்யூரிட்டின்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா அவங்க செக்யூரிட்டி இல்லை. அவங்க இங்கே ஏதோ கடையில் ஒர்க் பண்ணுறாங்க இருக்கு. அந்த யூனிஃபார்மில் மேக்ஸிமம் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் மாதிரியே இருந்தாங்க. எனிவே ஓகே, கடை தான் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த இருக்கு பாருங்க, பிராண்ட் ஃபார் பெல்ட். என்னையா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க கடையை? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷூஸ் இருக்கு. ஸ்கச்சஸ், பூமா, ரேபோக்கு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஷூஸ் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு 400 கிராம் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 170, அதே மாதிரி 300 கிராம் ஷூ பார்த்தீங்கன்னா 125. இந்த ரேஞ்சில் வந்து ஷூ நமக்கு செட் ஆகாது. ஏன்னா நமக்கு ப்ரைஸ் தான் பிரச்சனையே. நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிராம்ஸு, அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 90 கிராம்ஸ்குள்ளே பார்த்தேன், கிடைக்கல. சரி ஓகேன்னுட்டு அப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வேறு பிராண்டு, அதாவது பெரிய பிராண்ட்லாம் இல்லாமல் வேறு பிராண்டும் வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 39 கிராம்ஸ் கிடைச்சிது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு ஒரு ஷூ கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா இது இந்தியா பிராண்டு தான், அப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா பாக்கி எல்லாமே இன்னும் அவ்வளோ கம்மிலாம் சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் 600 கிராம்ஸ் ஷூ வாங்குவாங்கள்ல, அது மாதிரி பிராண்டட் ஷூ வாங்குறவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100 கிராம்ஸு 120 கிராம்ஸு 130 கிராம்ஸு அப்படி அவ்வளோதானே ஒழிஞ்சு பெருசாக நமக்கெல்லாம் ஒன்றும் செட் ஆகிற மாதிரி ஒன்றும் இல்லை. நான் வாங்கின ஷூஸோட விலை பார்த்தீங்கன்னா 39 கிராம்ஸு. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரீபாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது சூப்பர் ஷூ உண்மையாலுமே. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா நான் இங்கே உள்ள லூலுவில் ஆஃபரில் வாங்கினேன் தான். அது வந்து 85 89 ஏதோ தெரியல, எனக்கு அந்த டைமில் எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் சூப்பர் ஒர்த்து தான். ஆனால் அந்தளவுக்கு இங்கே கம்மியெல்லாம் இல்லை. நான் அதுதான் எதிர்பார்த்து வந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 70 80 அதுக்கு மேலே போகலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா 90க்குலாம் இருக்குது ஸ்கச்சஸ். ஆனால் நல்லா இல்லை ஷூஸு. ரீபாக்லாம் இல்லை. ரீபாக்லாம் பார்த்தீங்கன்னா 179 கிராம்ஸு அது மாதிரி தான் இருக்குது. எனிவே கைஸ், அவ்வளோதான், ஷூ பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு. இது நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு வேர்ல்டு பிராண்டுன்னு அடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு அட்ரஸை காட்டி கொடுக்கும். சிட்டிலேருந்து, அபுதாபி சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் தான், 25 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர் தான் வருது. ஆனால் பார்க்கிங் கொஞ்சம் அங்கே டேஞ்சராக இருக்குது, பார்த்து பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஓகே, see you guys, see you next video, bye bye. அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்.
டாட்டா பை பை, see you.